மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. என்ன உங்களை நல்ல கண்ணு நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல கக்கன் காமராசர் போன்ற நேர்மைவாதின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல சேகுவேரா, லெனின், ஃபிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்கள் நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல வ.உ. சிதம்பரனார், அப்புறம் திருப்பூர் குமரன் போன்ற சுதந்திர போராட்ட தியாகி நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு திரைப்பட நடிகர். அந்த திரைப்படத்துல நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடனம் ஆடுறீங்கன்னு சொல்லிதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கொள்கை இல்ல, தத்துவம் இல்ல, சரியான அரசியல் புரிதல் கூட இல்ல. அப்ப இதற்கு பேர் கவர்ச்சி தானே, அதை ஏத்துக்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு கவர்ச்சி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே அரசியலினுடைய அறியாமைன்னு தான் எடுத்துக்க முடியும். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பேச்சில இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களுக்குமான முதன்மை பிரதிநிதி, வாக்கு செலுத்தாதவர்கள், செலுத்தியவர்கள் அப்படின்ற எல்லோருக்குமான பிரதிநிதி. அப்ப குறைந்தபட்சம் தனக்கான பொறுப்போட பேசினாரா அப்படின்னா பேசவே இல்லை. சும்மா இந்த தேர்தல் பரப்புரை நேரங்கள்ல திமுக அதிமுக எந்த மாதிரியான விமர்சனத்தை வச்சாரோ அதே மாதிரியான விமர்சனத்தை ஸ்கிரிப்ட் பேப்பரோட திருப்பியும் திருச்சி கிழக்குல நன்றி சொல்ற கூட்டத்துல பேசியிருக்காரு. அவ்வளவுதான். எதற்காக அப்படின்னா தன்னோட ரசிகர்களுக்காகவோ தன்னோட தொண்டர்களுக்காகவோ ஒரு எனர்ஜி ஏத்தி விட்டு பேசலாம் அப்படின்னு தான் பேசுகிறாரே ஒழிய குறைந்தபட்சம் முதல்வர் அப்படின்ற அந்த பொறுப்புணர்வோட பேசவே இல்லை. இதுதான் உண்மை. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கான முழு முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முதல்வரா இப்ப வரைக்கும் அது குறித்து பேசவே கிடையாது. அப்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோட பேசாம சும்மா வெறுமனே கடமைக்குன்னு வந்து பேசிட்டு போறதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எப்படியும் கமெண்ட்ல வந்து எனக்கு கெட்ட வார்த்தையில திட்ட போற இந்த விஜய் ரசிகர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு பேசுறாருல உங்க முதல்வர், அப்புறம் உங்க கட்சியினுடைய தலைவர், ஒரே ஒரு நாள் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சட்டமன்றத்துல ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம பேச சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திச்சு இதெல்லாம் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஓட்டு போட்டு போனாங்களா? தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். என்ன வருது வாயில? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சார். நாட்டோட சிஎம் அவ்வளவு பேர் முன்னாடி வருது. விவசாயிகள்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அதை திறந்து வாயை தரங்கன்னா அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. உங்க விவசாயிகளை மொத்த பேரை பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருக்காங்க உங்க போலீஸ். அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. கரண்ட் ஏன் கட்டாதுன்னே தெரியல. இபில உட்காந்து எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்க வாயிலிருந்து எதுவும் வரல. இங்கேயும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதை பொருட்கள் அதிகமாயிருச்சு அப்படின்றீங்க. அது இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்ட்ரோல் பண்ணிடணும்னு நீங்களே சொல்றீங்க. எப்படி 10 பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாடினந்தப்ப அப்பெல்லாம் உங்களுக்கு வாயில இருந்து எதுவும் வரல. இப்ப நாங்க லாஜிக்கா கேள்வி கேட்டா உங்களுக்கு வருது.